கொல்லப்பட்ட தமிழர்களுடைய அந்த உடலங்களும் அவர்களுடைய எலும்புக்கூடுகளும் பல இடங்களில் கண்டெடுக்கப்படுகிறது. ஆகவே நீதியை வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனை செய்வதற்கு முதல் தயாராகுங்கள். நீங்கள் அதற்கான நிதியை தேடுங்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மிக முக்கியமாக செம்மணியிலே நடைபெறுகின்ற மனித அவலங்கள் தொடர்பிலும், செம்மணியிலே மனித புதைகுழிகள் தோண்டப்பட்டு இன்றோடு அந்த வேலை திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவை தொடர்பான விடயங்களை இந்த சபையிலே கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானம் இதுவரை காலமும் செய்யப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் அங்கே கண்டெடுக்கப்பட்ட 584 வரையிலான செம்மணி சிந்துப்பாத்தி மயானத்துக்கான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தப்படுமா இல்லையா என்பது இந்த அரசாங்கத்தினால் இன்னும் உறுதியாக கூறப்படவில்லை. காரணம், இது ஒரு இழுபறி நிலையிலேயே சொல்லப்படுகின்றது. அரசாங்கத்திடம் இருக்கின்ற நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் அதற்கான பண உதவிகளை செய்வதற்கோ அல்லது அவற்றை கொண்டு செல்வதற்கோ அரசாங்கம் இன்னும் ஒரு முழு முயற்சிகளை முன்கொள்ளவில்லை என்பதைத்தான் இப்பொழுது அண்மைய நாட்கள் இந்த விடயங்கள் முன்வைக்கின்றன. நான் நினைக்கிறேன், இந்த உயர்ந்த சபையிலே இதற்கு முதலும் பல தடவைகள் இவ்வாறான விடயங்கள் முன்கொள்ளப்பட்டது. அவ்வாறு அரசாங்கத்தினால் அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு, இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விடயத்தை கையிலே எடுத்திருந்தது. அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு ஆய்வுகளை 2003ஆம் ஆண்டுகளிலே மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆய்வுகள், அவர்கள் செய்யப்பட்ட விடயங்கள் சரியான முறையில் மக்களை கொண்டு சென்றதோ அல்லது அரசாங்கம் அதனை கை கொண்டதோ இல்லை. குறிப்பாக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே ரிப்போர்ட் ஆஃப் த கமிட்டி ஆன் டிஸப்பியரன்ஸ் இன் த ஜெஃப்னா ரீஜின் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இவர்களால் இந்த ஆய்வு நிலைமைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இருந்த முன்னாள் அரசாங்க அதிபர் டாக்டர் தேவனேசன் நேசையா தலைவராக கொண்டு மிஸ்டர் KH கமிலஸ் பெர்னாண்டோ மற்றும் ஜெசிமா இஸ்மாயில், MCM இக்பால், நேஷனல் கோஆர்டினேட்டர் ஆஃப் த கெப்பாசிட்டி பில்டிங் ப்ராஜெக்ட் அண்ட் செக்ரட்டரி டு த கமிட்டி ஆன் டிஸப்பியரன்ஸ், இவர்கள் இந்த 4 பேரும் இணைந்து யாழ்ப்பாண மண்ணிலே பல ஆய்வுகளை அவர்கள் 98கள் 95ஆம் ஆண்டுகளிலே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு 327 முறைப்பாடுகளை அவர்கள் ஆய்வு செய்து காணாமல் ஆக்கப்பட்ட பல பேருடைய குறைந்தது 281 பேருக்கு மேற்பட்டவருடைய விவரங்களையும் செம்மணியோடு தொடர்புபடுத்தி அவர்கள் வெளியிலே கொண்டு வந்திருந்தார்கள். அந்த அறிக்கை இப்பொழுதும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கம் அது பற்றிய ஒரு சரியான நேர்த்தியான விடயங்களை கையாளவில்லை என்ற சந்தேகம் இப்பொழுதும் மக்களிடம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நடைபெற்ற செம்மணியினுடைய ஆய்வுகளின்படி 584க்கு மேற்பட்ட மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது யார் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் முழுமையாக பெறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கு அப்பால் 57க்கு மேற்பட்ட கூட்டாக எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளும் உண்டு. இவ்வாறு கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்டவர்களுடைய மரணங்களை மையமாக வைத்து இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் கூட அவை இதுவரை வெளியிலே கொண்டு வரப்படவில்லை. இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்கான ஆய்வுகள் நீதிமன்ற கட்டளையோடு 3வது கட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி 3வது கட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் செப்டம்பர் 30ஆம் தேதி, வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதி பேராசிரியர் ராஜ் சோமதேவா கழனியினுடைய முன்னாள் பேராசிரியர் அவரிடம் இந்த அங்கு எடுக்கப்பட்ட சில தடய பொருட்கள் தொடர்பான அறிக்கையை தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அதே நேரம் வருகிற அக்டோபர் 14ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்படவும் இருக்கிறது.
ஒரு கட்டமாக முதலிலே 9 நாட்களும், பிறகு இரண்டாவது கட்டமாக 45 நாட்களும், மூன்றாவது கட்டமாக 56 நாட்களுமாக 110 நாட்கள் செம்மணியிலே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு செம்மணியிலே எடுக்கப்பட்ட இந்த ஆய்வுகளின் பிரகாரம்தான் 583 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் குவியலாக 51 குவியல்களும் எடுக்கப்பட்ட விடயங்களாக அங்கு காணப்படுகிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதைவிட பிற சான்று பொருட்கள், மனித எலும்புக்கூடுகள் தவிர்ந்த பிற சான்று பொருட்களாக 170 பொருட்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாகத்தான் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும் அவருடைய குழுவினரும் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த இடத்தை சென்று பார்ப்பதற்கு அண்மையிலே ஐரோப்பிய யூனியனுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் போன வாரம் கனடாவினுடைய தூதுவரும் குழுவினரும் சென்று அதனை பார்வையிடுவதற்கு அரசாங்கம் மறுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா நாடு பார்ப்பதற்கு கேட்ட பொழுதும் அது இலங்கையினுடைய வெளிநாட்டு அயலுறவுத்துறை அமைச்சினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு சர்வதேச சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள், ராஜதந்திரிகள் பார்ப்பதை நீங்கள் என்னத்திற்காக அதனை தடுக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக ஃபாரின் மினிஸ்ட்ரியிடம், அயலுறவுத்துறை அமைச்சிடம் ஆஸ்திரேலியா, கனடா 1 மாதங்களுக்கு முதலே அனுமதிக்கு விண்ணப்பித்து தான் அவர்கள் இந்த விடயத்தை கையாண்டிருந்தார்கள். ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. அதே நேரம் இந்த இடத்துல இந்த 583 மனித எலும்புக்கூடு தொகுதிகளை தவிர அந்த செம்மணி சிந்துப்பாத்தியினுடைய மதில் பிரதேசத்துக்கு உட்பட்ட இன்னும் வேறு பகுதிகளிலும், வெளிப்பகுதிகள், மதிலை கடந்து வெளிப்பகுதிகளிலும் மனிதர்கள் அடித்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்று இப்பொழுது சிறையிலே இருக்கின்ற இராணுவ கோப்ரலான சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சாட்சியங்களை எடுத்து பதிவு செய்து அவரை அங்கே அழைத்து சென்று அந்த இடங்களை அடையாளப்படுத்துமாறு அரசாங்கம் அதை முயற்சிப்பதற்கு பின்னடிப்பதாகவே எங்களுக்கு தெரிகிறது. குறிப்பாக ஒரு பெரிய மனித பேரவலன் நடந்திருக்கிறது. அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு கூட்டமாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்துக்கள் ஒரு முறை இருக்கிறது, அவர்கள் உடுப்பில்லாமல் தாக்க மாட்டார்கள். அல்லது அவர்கள் தாக்கப்படும் பொழுது திசை இருக்கிறது, அவருடைய தலைகள் தெற்கு திசை வைத்து அந்த திசையின்படி தங்களுடைய வணக்க முறைகளை செய்துதான் அவர்கள் அந்த இடங்களிலே தங்களுடைய உறவுகளின் உடலங்களை அடக்கம் செய்வார்கள். ஆனால் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தை நான் சென்று 2 தடவைகள் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் சென்று பார்த்த பொழுது அங்கே பல திசைகளில், அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், அல்லது மேற்காக இருக்கலாம், கூட்டமாக கும்பலாக பல இடங்களிலே இவ்வாறு மனிதர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு எலும்புகள் உடைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். இதிலையும் குறிப்பாக அங்கே இது கண்டெடுக்கப்பட்ட 583 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டவை. அதை விட 50க்கு மேற்பட்ட குவியல்களிலே 50% மேலானவை 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். இந்த 12 வயசுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு என்ன நடந்தது? கௌரவ உறுப்பினர்களை, அவர்கள் இந்த நாட்டினுடைய யுத்தம் செய்தார்களா, ஆயுதம் தூக்கினார்களா? ஏன் அவர்களை இவ்வாறு அடித்து நொறுக்கி எலும்பு துண்டங்களாக தாட்டிருக்கிறார்கள்? ஆகவே இது ஒரு மிக மோசமானது. இதே மாதிரி தான் பல இடங்களில், குறிப்பாக கொக்குலாயிலே, மன்னார் சதோச கட்டிடத்துக்கு பகுதியிலே, மன்னார் திருக்கேஸ்வரம் பகுதியில், கிளிநொச்சி கணேசபுரத்தில் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்படவில்லை. உதாரணத்துக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குலாயிலே கண்டெடுக்கப்பட்ட 40க்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பல மனித எலும்புக்கூடுகள், மண்டையோடுகள், வாய்கள் பிளந்தபடி, வாய்கள் ஆவண்டபடியே படங்களாக வெளிவந்ததை இந்த நாட்டிலே பலரும் அறிவார்கள். அங்கே அதனுடைய காரணம், ஒன்று அவர்கள் அரை உயிரோடு அல்லது அவர்கள் துடிக்க அந்த போராளிகள், கூடுதலாக அது பெண் போராளிகள் உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் குற்றுயிரோடு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வாய்கள் திறப்பது என்பது ஒரு மனிதனுடைய உடல் ஏதோ ஒரு உணர்வோடு இருக்கும் பொழுதுதான் அந்த வாய் திறந்தபடி இருக்கும். அந்த வாய் திறந்தபடி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கான சரியான ஆய்வுகள் இன்னும் செய்யப்படவில்லை. ஆகவே இதுக்கான நிதியை அரசாங்கம் ஏன் இன்னும் வழங்குவதற்கு தயங்குகிறது என்று எனக்கு விளங்கவில்லை. நான் இந்த உயர்ந்த சபையினூடாக அரசாங்கத்திடம் கேட்கிறேன், நீங்கள் 3வது கட்டமாக 111 நாட்கள் முடிந்திருக்கிறது செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய ஆய்வுகள். ஆனால் இன்னும் அங்கே இருக்கின்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் நீதிமன்றத்தில் எடுக்கப்படுற முடிவுகளோடு அரசாங்கம் அதுக்கான நிதியை வழங்க வேண்டும். அரசாங்கத்திடம் நிதி இல்லை என்றால் அரசாங்கம் அதனை நாடுகளிடம், குறிப்பாக
இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம், மனித உரிமைகள் அமைப்புகளிடம் நீங்கள் கோர வேண்டும். உங்களுக்கு அது கடினமாக இருந்தால் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக உலக நாடுகளிடம், ஐரோப்பிய ஒன்றியத்திடம், அமெரிக்க நாட்டிடம், இந்தியாவிடம், கனடா போன்ற நாடுகளிடம் நான் மிக வினயமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். இந்த இடத்திலே மனித எலும்புக்கூடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து அது நடந்தது என்ன என்ற உண்மை கண்டறியப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் இதில் அதிகமான கரிசனையை கொண்டிருக்கின்றன. ஜப்பான் கரிசனையை கொண்டிருக்கிறது. இந்த நாடுகளுடைய உதவியை பெற்று அரசாங்கம் இந்த ஆய்வை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். குறிப்பாக குழந்தைகளுடையது, இவர்களுக்கு என்ன நடந்தது, அதிலும் யுத்த காலத்தில் இவர்களுக்கு நடந்த நிலைமை என்ன, இதனைத்தான் கடந்த 1995 ஆண்டிலே அவர்கள் 2003 ஆண்டு இந்த ரிப்போர்ட்டை தேவநேசன் நேசையா தலைமையிலான குழு கொடுத்திருந்தது. ஆனால் அவர்கள் 95 ஆண்டில் இருந்து 2003 ஆண்டு வரை இந்த ஆய்வுகளை செய்திருந்தார்கள். 2003 ஆண்டு அக்டோபர் 28 தேவநேசன் நேசையா தலைமையிலான இந்த குழு கொடுக்கப்பட்ட இந்த அறிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இலங்கையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை தொடர்ந்து முயற்சிக்கவில்லை. நான் இந்த அறிக்கையை தேவநேசன் நேசையா தலைமையிலே குழு கொடுத்த அறிக்கையையும் இந்த சபாபீடத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அதே போல இன்னும் ஒரு அறிக்கையையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு திரும்பவும் சோமரத்ன ராஜபக்ச மற்ற லெப்டினன்ட் கடுகல்ல போன்ற கேப்டன் லடித்துவேவா போன்ற இன்னும் கிட்டத்தட்ட 19 இராணுவ போலீஸை சேர்ந்தவர்களை அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அறிக்கைகளுடைய விவரங்களும் இங்கே இருக்கின்றது. அது திகதி வாரியாக இருக்கிறது. யார் யாரை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை செய்தது, ஏன் இவை வெளியிலே கொண்டு வரப்படவில்லை, ஏன் இவற்றுக்கான நீதி என்ன, இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏன் இவற்றை இன்னும் சரியான முறையிலே முன்வைக்கவில்லை. ஆகவே இந்த விடயத்தையும் நான் சபாபீடத்துக்கு இந்த அறிக்கையை முன்வைக்கின்றேன். குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, அரசாங்கம் இந்த விடயத்தை இதயபூர்வமாக கண்டுபிடிக்க முன்வர வேண்டும். ஏனென்றால் இதில் உங்களிடம் ஒரு உள திருப்தி இருக்க வேண்டும், ஒரு மனிதாபிமானம் இருக்க வேண்டும். இது நடந்த உண்மையை வெளியிலே கொண்டு வருவதற்கான சரியான ஒரு தெளிவு நிலையை அரசு முன்வைக்க வேண்டும். ஆனால் அரசிடம் அந்த எண்ணம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இதுவரையும் நாங்கள் பார்த்ததிலே அரசாங்கம் அதை சரியாக கடைபிடிக்க தவறுகிறது. குறிப்பாக பரிசோதனை குழிகள் இங்கே இருக்கின்ற கண்டெடுக்கப்பட்ட இடங்களை தவிர எடுமாற்றாக அந்த சிந்துப்பாத்தி மயானத்திலே ஒரு 12 இடத்தில் பரிசோதனை குழிகள் தோண்டப்பட்டு அதிலே 3-4 குழிகளில் எலும்புக்கூடுகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த இடத்தை தவிர அந்த மதிலை தாண்டி வெளி இடங்களிலும் இன்னும் பல இடங்களில் மனித எலும்புக்கூடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. சோமரத்ன ராஜபக்ச அவருடைய மனைவியார் ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்த கடிதத்திலேயும் சோமரத்ன ராஜபக்ச எழுதியிருக்கிறார், அந்த இடத்தை தவிர அந்த கோயிலுக்கு முன்னால் இன்னும் பல வயல்வெளிகளில் தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று. ஆகவே அவரை அழைத்து சென்று நீதிமன்ற கட்டளையோடு அரசாங்கம் உண்மைகளை வெளியிலே கொண்டு வர, நீதியை நிலைநாட்ட அந்த இடங்களை திரும்பவும் அவர் காட்டுகின்ற இடங்களை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். வரது குறிப்பாக இவ்வளவு காலமும் அந்த இடத்திலே ஆய்வுகளை மேற்கொள்வதிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நீதியரசர்கள், யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல நீதித்துறையோடு சார்ந்தவர்கள், அங்கே வேலை செய்கின்ற பல நிபுணர்கள், அவர்களோடு இணைந்திருக்கின்ற பல பல்கலைக்கழக மாணவர்கள், அங்கே இருக்கின்ற பேராசிரியர் ராஜ் சோமதேவா உட்பட பல பேர் இதற்கான பணிகளை தொடர்ந்தும் தங்களுடைய பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். மழை வெயில் பார்க்காமல் அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும், நீதிவான் உட்பட பல பேருடைய பணியையும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றியோடு பார்க்கிறோம். குறிப்பாக நான் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இந்த சாம்பிள் அவர்கள் சொல்கிறார்கள் C14 என்ற அமெரிக்காவுக்கு அனுப்பித்தான் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் அங்கு இருக்கின்றவர்கள் ஏற்கனவே சதோச மன்னார் போன்ற இடங்களில் இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட சாம்பிள் மாதிரிகள் அனுப்பப்பட்டு இதுவரை எந்த விடையும் சொல்லப்படவில்லை. ஆனால் மாதிரிகள் என்பது ஒரு 583 எலும்புக்கூடுகள் எடுக்கப்படுற இடத்தில் மாதிரிகளாக 3 அல்லது 4 அல்லது ஒரு 5-6 தான் மாதிரிகளாக போனால் உண்மை வெளியிலே வராது. குறைந்தது அந்த எடுக்கப்பட்ட 583 எலும்புக்கூட்டு தொகுதிகளில்
100க்கும் மேற்பட்டவையாவது வெளியிலே எடுக்கப்பட்டு ஆய்வுக்காக அனுப்பப்பட வேண்டும். அதற்கான நிதியை அரசாங்கம் வழங்க வேண்டும். அரசாங்கத்திடம் இல்லை என்றால் அரசாங்கம் வேறு நாடுகளிடமாவது பெற்று அந்த நிதியை வழங்குவதன் மூலம்தான் உண்மையை வெளியிலே கொண்டு வர முடியும். அரசாங்கத்திடம் ஒரு நீதி இருக்கிறது. இந்த அரசாங்கம் உண்மைகளை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக இந்த 110 நாட்களும் மிகவும் மோசமாக அடித்து நொறுக்கி கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்பு கூட்டு தொகுதிகள் இருக்கின்ற இடத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கும் அந்த கால நிர்ணயத்தை தீர்மானிக்கக்கூடிய விஞ்ஞானமயப்படுத்தப்பட்ட மாதிரிகளை அல்லது போதியளவு அதிகளவு மாதிரிகளை அனுப்பி விஞ்ஞானபூர்வமாக இது வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு வரப்படுகிற போதுதான் இந்த உண்மைகள் சரியான முறையிலே மக்களுக்கு சென்றடையும். ஆகவே இந்த நாட்டிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொல்லப்பட்ட தமிழர்களுடைய அந்த உடலங்களும் அவர்களுடைய எலும்புக்கூடுகளும் பல இடங்களில் கண்டெடுக்கப்படுகிறது. ஆகவே நீதியை வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனை செய்வதற்கு முதல் தயாராகுங்கள். நீங்கள் அதற்கான நிதியை தேடுங்கள். இதனை விட அண்மையிலே கூட 20 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணம் அல்லப்பட்டியிலே ஜிம் பிரவுன் என்கிற அடிகளார், ஜிம் பிரவுன் என்கின்ற அடிகளார், அவர் அங்கே அந்த மக்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த இடத்திலே அருட்தந்தை பங்கு தந்தையாக இருந்தவர். அவர் பண்ணையிலே இராணுவத்தை கடந்து அல்லப்பட்டி சென்ற பொழுது அல்லப்பட்டியிலே இருந்த இராணுவ முகாமில் உள்ளவர்களாலும் அவர்களோடு இருந்த ஒட்டுக்குழுவினராலும் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கொல்லப்பட்டாரா காணாமலாக்கப்பட்டாரா தெரியாது. ஆனால் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மண்ணிலே அவருக்காக அல்லப்பட்டி மண்ணிலே கத்தோலிக்க தந்தையர்கள், கத்தோலிக்க அருட்சகோதரிகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையையும் நான் சபாபீடத்துக்கு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.